Hello everyone, this is Shivraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டெய்லி டே ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு 5 டே ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நமக்கு பேங்க் நிஃப்டியான சப்போர்ட் பண்ணாதனால மோஸ்ட்லி நமக்கு இந்த மைனஸ் வீக் ரேட்டஸ்மெண்ட் 70 டே கட் பண்ணும்போது நமக்கு ராலி கன்வர்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா. இந்த இடத்துல மைனர் ரேட்டஸ்மெண்ட் 70 டே கட் பண்ணிட்டு நல்ல ஒரு புல் பேக்கோட லாஸ்ட் வீக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய வாரம் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த 5th வேவை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 5th நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 2 வே பெண்டிங் இருக்கான். ஸோ அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே நமக்கு 4th கம்ப்ளீட் ஆகுதோ அங்கே நமக்கு 5th ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம 4th கம்ப்ளீட் பண்ணும்போது இது 5th 0 to 1 இருக்கும், 5th செகண்ட் வேவாக இருக்கும். இப்போதைக்கு ப்ராக்ரஸிங்கை பொறுத்து நமக்கு 5th 3rd தான் ப்ராக்ரஸிங் இருக்கா. ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்பரான எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரவிருக்கக்கூடிய வாரமும் நமக்கு ராலி கன்வர்ஷன் இருக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். அஸ் பர் த ஸ்ட்ரக்சர் நமக்கு 3rd இன்னும் மேலே போகலாம். நமக்கு 3rd கம்ப்ளீட் ஆகும்போது 4th ஒரு மைனர் கன்சல்டேஷன், 4th கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு 5th மேலே போகலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 வேவ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் நம்ம இந்த இடத்துல 5th கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு 5th எக்ஸ்டென்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் எப்போ இந்த பாட்டத்தை கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ரிவர்ஸாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா 5th ஆனது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேவ்னால மார்க்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மார்க்கெட் எப்போ இந்த பாட்டத்தை கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிவர்சல். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரமும் மார்க்கெட் நமக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்தளவு நமக்கு இந்த வாரம் ஃபார்மான இந்த ஹையை கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 21,982 இருக்கும். இன்னும் உங்களுக்கு ப்ரிசைஸான டார்கெட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த பாட்டத்துக்கும் ஃபர்ஸ்டுடைய ஹைக்கும் செகண்டுடைய பாட்டத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் எடுங்க. இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 100 எக்ஸாக்டாக க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ வரக்கூடிய செஷன் 100 கட் பண்ணும்போது உங்களோட டார்கெட்டை 1.27 1.6 வரைக்கும் கொண்டு போகலாம். இதுதான் நமக்கு 3rd எக்ஸ்டென்ஷனுக்கான மினிமம் ரெக்யர்மெண்ட். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் மார்க்கெட்டால் பெரிய அளவுக்கு மூமெண்ட் கொடுத்துட்டு மேலே போக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குற பட்சத்தில் அது எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயகனல் வேரியேஷனை பொறுத்து நமக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் 38 61 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். 5th பொறுத்து நமக்கு எண்டிங் டயகனல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எண்டிங் டயகனலாக இருந்தாலும் நமக்கு சப்வே 5 ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய செஷன் கரெக்ஷன் கொடுக்குற பட்சத்தில் இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு 38 61 வரைக்கும் வரலாம். அதாவது இந்த பாட்டத்தை கட் பண்ணாத வரைக்கும் அது நமக்கு புல்லிஷ் வேரியேஷன் தான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இன்னும் நமக்கு 23 ரீச் பண்ணல. மார்க்கெட் அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 23 கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய இமிடியேட் டார்கெட் 38 ஆன 21,486 இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 61 ஆன 21,291 எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டர்னை பொறுத்தளவு இது பேட்டர்னுக்கான அப்பர் ட்ரெண்ட் லைனாக இருக்கும், இது பேட்டர்னுக்கான லோவர் ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இதுக்கான வேவ் கவுண்டை பொறுத்தளவும் 0 1 2 3 4 5. ஸோ பேட்டர்ன் படி நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு 4th தான் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு 4th ஆனது 3 ஸ்ட்ரக்சரோட 38 or 61 சப்போர்ட் இருக்கும்போது அகைன் நமக்கு 5th ஆனது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதனால தான் சொன்னது நமக்கு கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு எப்போ இந்த பாட்டத்தை கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதை நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்தும் லாஸ்ட் வீக் நம்ம 4th கம்ப்ளீட் பண்ணிட்டு 5th ராலி தான் எதிர்பார்த்திருந்தோம். இன்கேஸ் நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது, நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்மேஷன் தான் கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5th தான் கன்வியூஷன் நடந்திருக்கான். ஸோ இந்த வாரம் நமக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 5th கன்வியூஷன் நடக்கிறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கேயும் சப்வே பொறுத்தது நமக்கு ஒரு வே பெண்டிங் இருக்கான். ஸோ சப்வே ட்ராப் பண்ணி காட்டேன். ஸோ 5th சப்வே பார்க்கும்போது நமக்கு 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், 3rd வேவ், 4th தான் நமக்கு ப்ராக்ரஸிங் இருக்கான். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரைடே பார்த்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 38 வரைக்கும் வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தேன். பட் மார்க்கெட் ஆனது நமக்கு 38 கட் பண்ணியிருந்தான். இந்த இடத்துல எதுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணாமல் இருந்தான்ற பட்சத்தில் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ராலியானது ஷார்ப்பாக இருக்கும். பட் இந்த இடத்துல மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நமக்கு டயகனல் வேரியேஷனாக மாறும். ஸோ டயகனலை பொறுத்தளவு நமக்கு மொமெண்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதான் அந்த 2 வேரியேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கேயும் மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணனால பெரிய அளவுக்கு மொமெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. நமக்கு வரக்கூடிய புல் பேக் நமக்கு 5th இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா 49,005 49,299 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு 5th கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் அங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ராப்பரான என்ட்ரியை பொறுத்தது நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய டார்கெட்டை 49,000 வரைக்கும் கொண்டு போகலாம். அதுவும் நமக்கு ரவுண்ட் ஃபிகர்ன்றனால மோஸ்ட்லி அது நமக்கு நல்ல ஒரு ரெசிடென்ட் ரியாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா
மார்க்கெட் இங்கேயும் கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போ நமக்கு இந்த பாட்டத்தை கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் இது நமக்கு டயகனலாக தான் கிடைக்கும். டயகனலை பொறுத்து நமக்கு 2 வேரியேஷன் இருக்கும். எக்ஸ்பேண்டிங் டயகனல் ஆர் நார்மல் டயகனல் 2 இருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரி கிடைக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு எக்ஸ்பேண்டிங் டயகனல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம இந்த மைனர்ஸுடைய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 38ல் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறான். வரக்கூடிய செஷன் இந்த லெவலில் கட் பண்ணாண்ட பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 61 எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் 61 ஆர் 78 எங்கே சப்போர்ட் எடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம 5th ராலி எதிர்பார்க்கலாம். அந்த 5th பொறுத்தளவு ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி 49,000 வரைக்கும் தான் போகும். மார்க்கெட் பெரிய அளவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இந்த இடத்துல டயகனலுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நம்ம இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிவிட்டு லோவர் ட்ரெண்ட் லைனை இந்த பாட்டத்துக்கு கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிராமோஃபோன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ கிராமோஃபோன் ஸ்ட்ரக்சரும் எக்ஸ்பேண்டிங் டயகனல் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 5th மேலே போகலாம். மார்க்கெட் என்னதான் நமக்கு மேலே போனாலும் அக்ரெசிவான மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்குலேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.